இருக்காரு, அவர் தாங்க காளி. இதுக்கு முந்தி வந்த ஆபீசர் இல்லாம முதல்ல என்ன வந்து பாப்பாங்க. அப்படிங்களா? எனக்கு தெரியாது. போக தெரிஞ்சுக்குவேன். ஏன்? இப்பவே உங்களை பத்தி நிறைய தெரியும். அதாவது கிராம சொத்து, சர்க்கார் சொத்து எல்லாத்தையுமே உங்க சொத்தா பாவிக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அத கேட்க வந்தியா? இல்ல, தடுக்க வந்திருக்கிறேன். எங்க தடு பார்க்கலாம். தடுத்த அப்புறம் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? நீங்களாவே இது மாதிரி செய்கையை விடுறதுதான் நல்லது. நல்லது எதுன்னு நீ சொல்ல வேணாம். என்ன செய்யணுமோ செஞ்சுக்க. அதுக்கப்புறம் எங்க நாதன் இருக்காரு, நான் இருக்கிறேன், பாத்துக்கிறோம். காளி, உங்களுக்கு வேற சம்பாத்தியம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். வேணும்னா சொல்லுங்க, சர்க்கார் தரப்புல உங்களை காவல்காரனா வைக்கிறேன். இல்ல இப்படித்தான் செய்வேன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். யார பயமுறுத்துற? பயமுறுத்தல, பண்போடு தான் சொல்றேன். மீறி நடந்தீங்க, உங்க நாதன் இல்ல யாராலையுமே காப்பாற்ற முடியும். தாவடியே ஆறிடுச்சாங்க. சாவடி மட்டும் என்ன, அன்னைக்கு ஆபீசர் எதுக்கால நீங்கெல்லாம் கூட தான் ஆடிட்டீங்க. பெருமாளே, வயிறு எரியுது. எனக்கு ஆபீசர்டா எதிரி, நீதான்டா எதிரி. அப்போ உங்க இதுல இருந்தா எதிரியா? அப்படின்னா இவங்களும் எதிரிதான். ஐயோ, நாங்க அந்த பக்கம் வந்துடுறோம். ஐயோ, நீங்க உட்காருங்கயா. நீங்களா எதிரி? நீங்க வெறும் திரி. ஆமா, காக்கா தோப்புல பெரிய பள்ளம் வெட்டுறானே, இவங்களெல்லாம் அதுக்குள்ள தள்ள வேண்டாம். நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நம்ம கிராமத்துல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்ட போறானா அந்த ஆபீசர். அதுக்காக எல்லாருக்கிட்ட நிதி வசூல் பண்றானா. என்ன அக்கிரமம்! பள்ளிக்கூடம் கட்டி எல்லா பசங்களையும் படிக்க வச்சுட்டான். மாடு மேய்க்க எவன் வருவான்றேன். அதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அடுத்ததுக்கெல்லாம் பின் பாட்டு பாடிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். அந்த ஆபீசர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு டொனேஷன் கேட்டான்னு ஒருத்தரும் ஒரு நயா பைசா கொடுக்க கூடாது. அதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க இருங்க, நான் சொல்றேன். இது வரைக்கும் நம்ம யாருக்கு கொடுத்தோம்? எனக்கு அந்த ஆபீசர் வராரு. என்னங்க நீங்க அதுக்குள்ள ஏச்சு நின்னுக்கிட்டீங்க? ரொம்ப தொலைவுல தாங்க வந்துட்டு இருக்காரு. அந்த ஆபீசர் வந்து ஒரு பைசா கேட்ட கூட கொடுக்க கூடாது, தெரியுமா? வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். குடியா, வணக்கம் குடியா. வணக்கங்க. சார தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்ல பயமா இருக்கு. பரவாயில்லைங்க, என்ன வேணும்? அன்னைக்கு ஆபீஸ்ல எங்களை வரட்டீங்களே, நாங்க கோச்சுக்கிட்டோம்னு நினைக்கிறீங்களா? சே, சந்தோஷமா புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படிங்களா? அது எங்க அண்ணன் ராமர் மாதிரி செத்து விட்டார். So sorry. வந்துங்க, நம்ம கிராமத்துக்கு ஒரு இலவச பள்ளிக்கூடம் கட்டணும்னு முயற்சி செய்துகிட்டு இருக்கிறேன். அந்த நல்ல காரியத்துக்கு நீங்க எல்லாம் நிதி கொடுத்து உதவணும். இதுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி கூட ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீங்க தவறாம வரணும். கேட்க வேணாம், எழுதிக்கங்க. என்னது 1000. தேங்க்யூ. அதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. என்னது 2000. நீங்க இருங்க, நான் சொல்றேன். என்னது 3 ஈஜி. போராடிக்கிட்டே அம்பானு சார் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க எல்லாம் இப்படி உதவி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இங்க யாருதான் நினைச்சாங்க? வண்டியை நிறுத்து.
நீங்க ஒண்ணும் ரயில் வண்டியை நிறுத்தல, மாட்டு வண்டியை தான் நிறுத்திருக்கீங்க. நிறுத்து காட்டு வண்டியை மட்டுமல்ல, அழகான பொண்ணையும் நிறுத்தி இருக்கோம். ஐயோ பாவம், ஒரு பெண்ணை நிறுத்துறதுக்கு இத்தனை புலிங்களா? நல்ல பேச்சும் மனசும் போதாதா? ஓஹோ, இது பேச்சு கத்தகளீடோ? பேச்சு மட்டும் இல்லை, ஆடவும் தெரியும். நீ ஆட்டக்காரியா? மஞ்சு, எங்க போற? பச்சைமலைக்கு இன்னைக்கு அங்க ஆட்டம். நேரமாச்சு, நான் வரேன். ஆமாமா, நேரமாச்சு. கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் கரெக்ட். அனுபவம் இல்லாத ஆளுங்க போல. தங்கத்துக்கும் பித்தளைக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு? ஐயா, இது வேஷத்துக்கு போட்ட நகை. தங்க நகை வீட்டுல இருக்கு, கையில கூட காசு இல்ல. திரும்பி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா தரேன். ஏ பொண்ணு, விளையாடுறியா? பேச்சு தவறாத மனுஷங்க எல்லாம் இப்ப யாரு இருக்காங்க? எல்லாம் திருட்டு பார்த்தாங்க. என் பேச்சை நம்புங்க, நான் கண்டிப்பா வரேன். அங்க கண்ணில்லாத எங்க அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. கடவுள் கண்ணுக்கு பதிலா என்னதான் கொடுத்திருக்காரு. நான் போகலைன்னா என் மேல இருக்கிற பாசத்தினால உயிரியே விட்டுடுவாங்க. தாயன்பு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு மட்டும் தெரியாதா என்ன? இன்பமா இருக்கும் போது இல்லைன்னாலும் துன்பத்திலாவது அம்மான்னு தானே கூப்பிடுறேன். அந்த அம்மாவுக்காகவாவது மனமிறங்கி என்னை அனுப்பி வைங்க. மஞ்சு, உனக்கு அம்மா இருக்காங்களா? நீ அதிர்ஷ்டசாலிதான். ஏய், நல்லங்க. நீ போகலாம் மஞ்சு. ரொம்ப நன்றிங்க. வேலையா வேலையா? ஐயோ, எங்கேயோ ஓடி போயிட்டாரு. இப்ப என்ன செய்யறது? எனக்கு வழி கூட தெரியாது. வண்டிக்கார ஓடி போயிட்டானா? மாயாண்டி, நீ வண்டி ஓடி. ரொம்ப நல்லா இருக்கு. அவ கூட நான் போய் ஆப்துக்கிறதா? நானே ஓட்டிட்டு போறேன். புறப்படும் மஞ்சு. ஆமா, என்னோட இப்படி தைரியமா வரீங்களே, உங்களை நான் காட்டி கொடுத்துட்டா? மற்றவங்களுக்கு நாம் நன்மை செய்தோம், அவங்க நமக்கு தீமை செய்தா அவங்கள பத்தி நீ என்ன நினைப்ப? நான் என்ன நினைப்பேன்? அவங்க அறியாமைய நினைச்சு வருந்துவேன். நான் அப்படி இல்லை. ஏன் அறியாமைய நினைச்சுதான் நான் வருத்தப்படுவேன். ஆமா, நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, எப்படி திருடனா மாறினீங்க? இல்லையே, நான் நல்லவனா மாறித்தானே உனக்கு துணைக்கு வர்றேன். அது இப்பதானே, இதுக்கு முந்தி திருடனா இருந்தவன் இப்ப எப்படி நல்லவனா மாறினேனோ, இப்படித்தான் அப்ப நல்லவனா இருந்தவன் திருடனா மாறினேன். காரணம்? அம்மா. நல்லதுக்கு அம்மா, கெட்டதுக்கு அம்மாவா? ஆமா மஞ்சு, நான் அம்மாவோட இருக்கிற வரைக்கும் நல்லவனா தான் இருந்தேன். எப்ப அம்மா விட்டு பிரிஞ்சேனோ பிரிஞ்சு வந்தீங்க? அதுவும் அம்மா மேலுள்ள பாசத்தால தான். எதுக்கு எடுத்தாலும் அம்மா தானா? அந்த ஒரு சொல்லாலதான் நான் இந்த அளவுக்காவது மனுஷனா இருக்கேன். எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அம்மாவை நினைச்சுக்குவேன், அவ்வளவுதான். கஷ்டம் எப்படி மறைஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆமா மஞ்சு. சபையோர்களே வணக்கம். நேரமானதுக்கு மன்னிக்கணும். அதுக்கு காரணம் ஒரு திருடன். அந்த திருடன் யாரு, எப்படிப்பட்டவனுங்கிறத சொல்றேன், கேளுங்க. உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன் நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன். உறவு சொல்ல ஒருவரின்றி வாழ்பவன் அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். உறவு சொல்ல ஒருவரின்றி வாழ்பவன்
சடையா ஓ முதல்ல இருந்து அவளை ஆட சொல்ற. ஏங்க ஏதாவது தப்பா ஆடிட்டாங்களா? தப்ப கண்டுபிடிக்க நான் என்ன நட்டுனாரா? ஆ. போடா. உங்களுக்கு முதல்ல இருந்து ஆடணும் தான் புரியுமா? ஆடுனா ஆமா, உங்களுக்கு முதல் ஏதுன்னு தெரியுமோ? போகட்டும், முடிவாவது தெரியுமா? என்ன வளர்ற ஆடுறீன்னா? ஆடணுமா? ஐயா, முதல்ல முடிவு தெரியாதவங்க பாதியிலேயே வருவாங்க, பாதியிலேயே போயிடுவாங்க. இப்ப நீதான் பாதியில போற. ஆடுறீன்னா யாவது நான் ஆடலன்னா இவரு ஆடிடுவார் போல இருக்கேன். ஏய், என்ன யாரு நினைச்சுங்க? நான் தான் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். இதுக்கு முன்னால என்னென்ன ஆட்டம் ஆடணும் அத்தனை ஆட்டமும் ஆடணும். ஐயா, இந்த ஆட்டத்தை நான் 10 வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆட்டத்தை பூராவும் நீங்க பாக்கணும்னா உங்களுக்கு வயசு போறாதே. மூடு வாய. அதே பேச்சு நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? சொல்லாமையே உங்க வாயை மூட வைப்பேன். யோ கதை கவனியா, நீ ஆடுமா. யாரடா விலக சொல்ற? நான் தான்டா பணம் கொடுத்திருக்கிறேன். அடேப்பா, எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? இந்த பஞ்ச பசங்க கொடுத்த பணத்தை விட 10 பங்கு அதிகமா கொடுத்திருக்கிறேன். அதிகமா கொடுத்திருக்கீங்களா? அப்ப நீங்களே ஆடுங்க. தோழர்களே, எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மிஸ்டர் நாதன், தயவு செய்து விலகி உட்காருங்க. இதோ ஊரை கொள்ளை அடித்து வாடும் பெரியவன், இங்கே ஓடி வந்து வம்பு செய்த மன்னவன், இதயமில்லா கருணையில்லா கிளையவன், திருடன் இவனை விட எவ்வளவோ நல்லவன், இவனை விட எவ்வளவோ நல்லவன். நீங்க ஏதோ வேலையா வந்திருக்காப்ல இருக்கு. நீங்களும் ஏதோ வேலையா வந்திருக்கா போல் இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க போகலாம். எனக்கு ஒண்ணும் அப்படி வேலை இல்லை, நீங்களே போகலாம். ஏது நீங்க 2 பேரும் எந்த வேலையும் இல்லாம வந்திருக்கீங்க போல இருக்கேன். இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணம். அவர்கிட்டயே கொடுங்க. எங்கிட்டயா? வாங்கிக்கங்க. வேண்டாங்க, அவங்ககிட்டே கொடுங்க. அடட, கணவன் மனைவிக்குள்ள என்னங்க வித்தியாசம்? யார் வாங்கினா என்னங்க, நீங்களே வாங்க. இல்ல, நீங்க இந்த கிராமத்துக்காக செஞ்ச பேருதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வரட்டுமா? என்ன இது, இவர் நம்ம 2 பேரையும் கணவன் மனைவி ஆக்கிட்டு போயிட்டாரு. அவர் கண்ணுக்கு அப்படி தெரியுதோ என்னமோ. போட்டோம், இந்தாங்க. வேண்டாம், நீங்களே வச்சுங்க. ஐயா, எனக்கு எதுக்கு? நீங்க வழிமறிச்சது பணத்துக்காக தானே? அப்போ என்கிட்ட இல்ல, இப்ப இருக்கு, தர்றேன். இந்தாங்க, நான் வர்றேன். இல்ல தம்பி, உங்களை எல்லாரையும் ஒதுக்கிட்டு என் பொண்ணை காப்பாத்துன நீ செஞ்ச அந்த உதவிக்கு நாங்க என்ன கொடுத்தாலும் தீராதுப்பா. வாங்கிக்க தம்பி. அம்மா, நான் வழிமறிச்சது என்னமோ பணத்துக்காகத்தான். ஆனா மஞ்சு இங்க கொண்டாந்து சேர்த்தது பணத்துக்காக இல்ல, அம்மாவுக்காக. தம்பி, ஆமாம்மா, எங்க அம்மா விட்டு நான் பிரியாம இருந்திருந்தா எப்படியோ இருந்திருப்பேன். மன்னிச்சிடுங்க, உங்க மனசு ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். இதையாவது என் ஞாபகமா வாங்கிக்கிட்டு தான் ஆகணும். ஏய், யாரு அவ? எங்க ஐயா ஆட சொன்னா என்னென்னமோ சொன்னாடாம. வர சொல்லு வெளியே. மிரட்டுறான், கால வந்து விழ போறான். எவன்டா அது மரியாதை இல்லாம பேசுறது? கோபி, அடே காளி, கோபி. என்னங்க இது, பெரிய சூரப்புலின்னு இவனை கூட்டிட்டு வந்தா 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்களே. சும்மா இருடா, குஸ்தி பிடியில முதல் ஆரம்பம்டா. இவன் இங்கிலீஷ் பிடி பிடிக்கிறான் போல இருக்குடா. காளி, நீ இந்த ஊர்ல தான் இருக்கியா? என்ன பண்ற? நீ என்ன செய்யற வாத்தியார? பழைய தொழில் தானா? நீ? நானு இந்த ஊர்ல பெரிய வேலை இந்த வேலைன்னு செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுதான் ஆடி பழைக்கிற பொண்ணுகிட்ட உன் வீரத்தை காமிக்க வந்துட்டியா? அது இருக்கட்டும், அது வாழ. அதானே பார்த்தேன். பாவதியார, எங்க ஐயா உனக்கு அறிமுகப்படுத்துறேன். ஐயா,
ஐயா 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்களே, ஒருவேளை நம்ம தீர்த்து கட்டிட மாட்டாங்களே? எப்படி இந்த பசங்களை நம்புறது? எதுக்கும் நாம ஓடுறதுக்கு தயாரா இருப்போம். எஜமா, இவன் தான் என் வாத்தியார், பேரு கோபி. வாத்தியாரா? அதானே வாத்தியார். இப்படி ஒரு சிசினை தயார் பண்ணது யாருன்னு பாத்து. நாமெல்லாம் இனிமே ஒண்ணு. ஆமா ஆமா ஒண்ணுதான். கோபி வரப்படு, வீட்டுக்கு போ. எனக்கு வேற வேலை இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுல ஒரு வேளையாவது சாப்பிடாம போனா நல்லா இருக்குமா? வா கோபி, நான் சொல்றது கேடு, வரணும், கண்டிப்பா வரணும். வா போலாம். அட ఏదో నన్ను జరగమనే யாரோ இல்லம்மா, என் சிநேகிதன் கோபி. கோபி, இது என் தங்கச்சி சந்திரா. நான் வரேன். இத பாருமா, கோபிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு விருந்து வைக்கணும். இவன் காடு மேடெல்லாம் சுத்தி சரியான சாப்பாடு கூட பார்த்தது இல்ல. நீ என்ன செய்வியோ எப்படி செய்வியோ எனக்கு தெரியாது, ஓஹோன்னு இருக்கணும். சந்திராமா. ஓ நீங்களா? இத பாருங்க, இனிமே நான் அம்மா அம்மான்னு கூப்பிடாதீங்க, சந்திரானே கூப்பிடுங்க. நான் உன்னை சந்திரான்னு கூப்பிட்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நாம காதலிக்கிறோமோ என்னமோ நினைச்சுக்கிட்டோம். நீங்க ஒண்ணு நான் அம்மான்னு கூப்பிட வேண்டாம். சந்திரா, என்னங்க நாம காதலிக்கிறோமா? என்னங்க இது? ஊர்ல உள்ளவங்க நினைக்கலாம், நாம நினைக்க கூடாதா? அது போட்டோம். அன்னைக்கு ஆபீசர் வந்தா இருக்க சொன்னியே, அவர் ரொம்ப நாளை காத்துட்டு இருந்தாரு, நீதான் வரல. போயிட்டாருல்ல? அப்ப போயிட்டாரு. ஆனா எப்போ வந்தாலும் இருக்க சொன்னாரு. அப்ப நான் போயிட்டு வாங்க. அவரை தர என்னங்க போயிட்டாரா? அவர் எங்க போவார்? வெளியே நிக்கிறார் யாரோட பேசிட்டு. ஐயோ, நான் சீக்கிரம் போகணுமே. எங்க வீட்டுல விருந்தாளிங்க கூட வந்திருக்காங்க. எப்படி போறதுன்னே தெரியலையே. இருந்தா அதுக்காக தானே என் காய்கறிகள். ஆமா, உங்களுக்கு தானே விருந்தல்ல, எனக்கு இல்லையா? எதுக்கு அந்த ஆபீசர் போனாதானே உங்களுக்கோ எங்களுக்கோ விருந்து. ஆமா ஆமா, அந்த ஆபீசர் போகணும். சரி சரி, நீ இங்கே இரு, நான் பார்த்து வந்துடுறேன். என்னங்க அவர் பேசுற ஜோர பார்த்தா அவர் இப்ப போற மாதிரி தெரியலையே. அவரு போவேனா, நான் போறேன். என்னங்க ஆபீசர் ஆபீசர், அவரு நீங்களும் சாவகாசம் பேசிட்டு இருந்து நான் பாடுறேன். என்னங்க என்னங்க சந்திரா, இந்த வாரம்மா உனக்காக 3 மாசமா 30 ஊர் சுத்தி 3 வரான பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்ப 3 பேரையும் நானே கட்டிக்கணுமா?
அதுல 2 பயங்களை எனக்கே பிடிக்கல. ஒத்தா இருக்கான், ஒல்லியா உயரமா அழகா என்ன மாதிரியே இருக்கான். அதனால நானே வந்துட்டேன். என்ன சொன்னீங்க? என்னம்மா நீ வேற தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மாமூலா வாங்குற 30 வாங்க வந்தேன். 50 தாங்கும் குடு. இனிமே இங்க வராதீங்க. ஐயோ, பணம் தேவைப்பட்டா? பணம் தேவைன்னு பேப்பர்ல போடுங்க, இங்க வராதீங்க. என்ன இங்க வராதீங்க? நீனாச்சே குழந்தை என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போகுது? மாதிரி இல்ல கந்தசாமி, வரன் நிச்சயம் ஆயிடுச்சு. வர நிச்சயமாயிட்டா? இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா மீனாட்சி, கந்தசாமி கையில சொன்னா போறோம், கல்யாணம் தன்னால நடக்கும். அது போட்டும், மாப்பிள்ளை யாரு, எந்த ஊரு, என்ன வேலை? கந்தசாமி, தயவு செய்து அதெல்லாம் கேட்காதீங்க, நீங்க போயிட்டு வாங்க. வந்த வேலை சரியில்லை. என்னம்மா இது? எனக்கு வர நிச்சயம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்கிற அர்த்தத்துல தானம்மா நீ கந்தசாமியை போ சொன்ன. அம்மா மஞ்சு, எனக்கு தெரியுமா, உன் மனசுல நீ கோபிக்கு இடம் கொடுத்துட்ட. நான் உன் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ என் வேதனையை புரிஞ்சுக்கல மஞ்சு, புரிஞ்சுக்கல. இப்ப நீயே பார்த்த இல்ல, மாப்பிள்ளை யாரு, எந்த ஊரு, என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டதுக்கு தலை குனிஞ்சு வர முடிஞ்சதே தவிர என்னால என்ன செய்ய முடிஞ்சது? நாளைக்கு உலகத்துக்கு முன்னாலேயே எனக்கு இந்த கதிதம்மா. என் மருமகன் ஒரு திருடன்னு சொன்னா. அம்மா, இதான் வேதனை. உன் மருமகன் திருடான்னு சொல்லிக்க வேண்டிய அவசியமே இருக்கா? கடவுள் மனிதனை படைச்சார், சூழ்நிலை திருடனா படைச்சது. சூழ்நிலை மாறும்போது திருடன் மனிதனா மட்டுமில்லை, மகானாவும் மாறலாம். அவர் மாறிடுவாரம்மா. அவரை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு பூர்ணமா உண்டு. நம்பிக்கை? என் பேச்சை எந்த காரணத்தாலும் தட்ட மாட்டேன்னு நான் நம்பியிருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கை என்னாச்சு? ஒரு மகிட்ட தாய் வச்ச நம்பிக்கையே இந்த நிலை என்ன? நீ மத்தவங்க மேல கொண்ட நம்பிக்கை மட்டும் எப்படியம்மா நிலைக்கும், எப்படியம்மா நிறைவேறும்? வேணாம் மஞ்சு, வேண்டாம், மறந்துடம்மா. அம்மா, மறக்கிறதை விட அவரை மணந்து சுகமோ துக்கமோ அனுபவிக்கிறது அம்மா எனக்கு சுலபமா இருக்கு. மஞ்சு, பிறகுமா வாழ்க்கை பூரா துன்பப்படும்படி ஆயிடுமா? பிறருக்காக அனுபவிக்கிற துன்பத்துலதான் அம்மா தியாகமே உருவாகுது. மஞ்சு, அதே தியாகத்தை உன் தாய்க்காக நீ செய்யக்கூடாதா? அம்மா, உன் விருப்பப்படியே செய்றேம்மா. ஆனா உன்னை வேற ஒருத்தருக்கு மனைவியா இருக்கிறதை விட உன் மகளாகவே இருந்துடுறேம்மா, உன் மகளாகவே இருந்துடுறேன். உன் தாய்க்கு கண்ணில்லைனாலும் கருத்து இல்லாம போயிடலாமா? அம்மா, இனி உன் விருப்பத்துக்கு மாற நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உன் இஷ்டம் போல நீ காதலிச்சவனையே கல்யாணம் செய்துக்கிட்டு சௌக்கியமா இருக்கணும்னு என் மனப்பூர்வமா வாழ்த்துறமா. அம்மா, மஞ்சு, என் தங்கச்சிக்கு மட்டும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேப்பாருமே பாரு. காளி, ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு. என்னடா? என்ன கோபி? உன் தங்க சந்திராவை நான் கல்யாணம் செய்திருக்கிறேன். இத நீ உண்மையாவே கேக்குறியா? ஆமா காளி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் 4 பேரை போல நானும் குடியும் குடுத்தனமா வாழணுங்கிற ஆசை ஏற்பட்டுருச்சு. காளி, அந்த ஆசைக்கு ஆதரவா உன் தங்கையினுடைய அழகு குணம் எல்லாமே என்னை வசியப்படுத்துருச்சு. கோபி, ஓ நிலையில உள்ளவங்க கல்யாணம் காட்சின்னு ஆசைப்படுறதே தப்பு. வேணாம், விட்டுடு. வேணும் வேணான்னு நீ சொல்லாத.
முடியாதுன்னு சொல்லுங்க. இத பாரு கோபி, என் தங்கையை கட்டிக்கிறவன் அதிர்ஷ்டசாலியா இல்லனாலும் துரதிர்ஷ்டசாலியா மட்டும் இருக்க கூடாது. பின்ன என்ன, உன் தாய் தந்தையர் யாரு, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது இருக்கிறதே ஒரு துரதிர்ஷ்டம் தானே. மறந்துடு, அடியோட மறந்துடு. நல்ல காலம். என்னை தேடி நீங்க வீட்டுக்கு போக, உங்களை தேடி நான் இங்க வந்து அலைஞ்சுகிட்டு இருப்பேன். ஏன் இப்படி பாக்குறீங்க?
நீங்க வழிமறிச்சது போய் நான் உங்களை வழிமறிச்சிட்டேன்னு பாக்குறீங்களா? அது இல்ல மஞ்சு. சரி சரி, ஏதாவது இருக்கட்டும், வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல மஞ்சு, நான் வந்து நீங்க வந்து போகணும் தான் நான் சொல்றேன். மஞ்சு, இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன். என்ன ஒரே அடியா பிகு பண்றீங்களே? அந்த காளி மட்டும் கூப்பிட்டா போகணும், நான் கூப்பிட்டா வரக்கூடாதா? அதுக்காக இல்ல மஞ்சு. எதுக்காக சொல்லுங்க பாக்கலாம். பாத்தீங்களா, முடிக்கிறீங்க. போய் சொல்ல தானே யோசிக்கிறீங்க. நான் ஒண்ணும் உங்களை கூப்பிடல, எங்க அம்மா தான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாங்க. அம்மா அம்மா, அவர் வந்துட்டாருமா. யாருமா? யாரு? நான் தான் கோபி. வா தம்பி வா. மஞ்சு, காபி பலகாரம் கொண்டு வாமா. பாப்பா இப்படி உட்கார். என்ன கோபி, எப்படி இருக்கிற? சௌக்கியமா இருக்கிறியா? என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி வருத்தப்படுற? அம்மா, தாய் தந்தை இல்லாத அனாதை இந்த உலகத்துல வாழவே கூடாது அம்மா. காதலிக்கவோ கல்யாணம் செய்துக்கவோ அவனுக்கு அருகதையே கிடையாதா? அப்படின்னு யாரப்பா சொன்னது? என் நண்பன். யார நான் உயிருக்கு உயிரா நேசிச்சிருந்தேனோ அவனே தான் அம்மா. என் நிலையில உள்ளவங்க கல்யாணம் காட்சின்னு ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டான் அம்மா. அம்மா, அவன் தங்கையை உண்மையா மனப்பூர்வமா காதலிச்சேன் அம்மா. நான் காதலிக்க கூடாதா? 4 பேரை போல வாழ நானும் ஆசைப்படக்கூடாதா? நான் மனிதன் இல்லையா? எனக்கு மனசு இல்லையா? சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. நான் என்னத்தப்பா சொல்றது? அவன் நிலையில நீ இருந்திருந்தாலும் அப்படித்தான் சொல்லியிருப்பியோ என்னமோ. நீங்க ஒரு பெண்ணை பெற்றதால இப்படி பேசுறீங்க. அதுவே ஒரு மகனாய் இருந்து அவன் என் நிலையில இருந்திருந்தா அவன் மேல நீங்க அன்பு காட்ட மாட்டீங்களா? அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? அவன் மனிதனா மாறி மரியாதையோட வாழணும்னு நீங்க விரும்பவே மாட்டீங்களா? உண்மைதான் தம்பி. அதாவது அவங்கவங்களுக்கு நேரும் போதுதான் உணரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுது. ஏதோ உன் மனசுல இருக்கிறத நீ வெளிப்படையா சொல்லிட்ட. நான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிக்கிறேன். எதுக்காகம்மா நீங்க தவிக்கணும்? சொல்ல நினைச்சது சொல்லுங்கம்மா. நான் காதலிச்சது தவறா? என் உள்ளத்துல அன்புக்கு இடம் கொடுத்தது தவறா? பாலோடவே அன்பையும் பண்பையும் ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு இடம் கொடுத்தது தப்புன்னு எப்போதுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். சாப்பிடுங்க. வேணாம் மஞ்சு, எனக்கு வேணாம். ஓஹோ, அம்மா சொன்னதா சாப்பிடுவீங்களா? அம்மா நீ சொல்லுமா. சாப்பிடு தம்பி, சாப்பிடுங்க. இனிப்பான சங்கத்தி பேசும்போது இனிப்பு சாப்பிட்டுட்டு தான் பேசணும். சாப்பிடுங்க. தம்பி, இந்த உலகத்துல நாம எதை விரும்புறோமோ அது நமக்கு கிடைக்கிறது இல்லை. எதை வெறுக்கிறோமோ அது நம்ம காலடியில வந்து விடும். இதுதான் வாழ்க்கை. சாப்பிடு தம்பி. வேணாமா, நான் வரேன். நீ வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. அம்மா, அவர் என்னம்மா சொன்னாரு? நீ கேட்கலையம்மா? இல்லம்மா, நீயே சொல்லுமா. நான் என்னம்மா சொல்றதுக்கு இருக்கேன்? அந்த தம்பியே உனக்கு எல்லாம் சொல்லணும். பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன்.
கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சித்திட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா? மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சித்திட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா? நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வாவென்று அள்ளி கொண்ட மங்கை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். தொட்டு பழகும் கண்கள் பார்வை கெட்டு என்றும் உன்னை எண்ணி எண்ணி ஏங்கவில்லையா? நாள் கண்டு மாலையிட்டு நான் உன்னை தோளில் வைத்து ஊர்வலம் போய் வர ஆசை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். வெண்டைக்காய் கறி, குட், கத்திரிக்காய் கூட்டு, சபாஷ். மாங்காய் பச்சடி. அடடா, இப்படி முதல்ல தெரிஞ்சிருந்தா அந்த ஆபீசரை கூப்பிட்டுருக்கலாமே. எதுக்கு? அவருக்கு மாங்காய் பச்சடினா ரொம்ப பிடிக்கும். அப்ப கூப்பிட்டுருக்க கூடாது, நான் விஷம் வச்சே கொண்டு வந்திருப்பேன். ஐயோ, விஷமா? இதுல ஒண்ணும் இல்லையா? அட, நீங்களே என்னமோ ஆபீசர் மாதிரி பயப்படுறீங்களே. ஏன், நான் தான் ஆபீசர் நினைச்சுக்கேன். நீங்களா இருந்தா ஒரே நாள்ல காடு பூரா வெட்டிடுவேன். நானா இருந்தா மட்டும் தப்பு சரியாயிடுமா என்ன? யாரு? பொன்னையாவா? ஆமாங்க, அதாங்க நீங்க சொன்ன மாதிரியே சாத்தூருக்கு போய் கிராம முன்சி வீட்டு சங்கீதே சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. நீ இப்ப போ, அப்புறமா பேசிக்கலாம். என் சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்லிட்டு போவதாங்களே நேரா வந்தேன். இவ்வளவு நல்ல ஆபீசரா அவர் சர்வீஸ். அந்த ஆபீசரை பத்தி சொல்றியா நீ? என்னங்க, நீங்க தானே ஆபீசரு? என்னங்க, இந்த பொண்ணு எங்க எதுக்கு வந்தது? காளி தங்கச்சியாச்சு. காளி தங்கச்சியா? ஒண்ணு குடிமுடி போகல, சொல்லுங்க. ஒரே அடியா ஒழிச்சு கட்டிடுறேன். இன்னைக்கு கிராமச்சாவடியாண்டையே சாகடிச்சிருப்பேன். சந்தர்ப்பம் சரியில்லாம போயிடுச்சு. கிழிச்சிடும் இல்லன்னா போடா. முதல்ல உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு வழிய பாடுறா. அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன கேட்காத, உன் தங்கச்சிய கேளு. பெருமாளே, பின்ன வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஆபீசருக்கு வச்சு திணி திணி திணிக்கிறாளோ. நீ அளவுக்கு மீறி பேசுன. அங்க பேசுறாரு, ஊர்ல பேசுறாங்கடா. இந்த விஷயம் மட்டும் ருச்சு ஆகுற. ருச்சு ஆயிடுச்சுன்னா அவள் அப்படியே துண்டு துண்டா நறுக்கி பொம்பளை ஆபீஸ் போடுறேன் போடா. அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. விஷயம் இது. ஆபீசரை இவன் ஏதாவது செய்தா அவன் இவனை துண்டு துண்டா நறுக்கி அடுப்புலயே வச்சிருவான். ஏஜி, அவன் மாத்திரம் இல்ல, நீங்களும் உங்க தலையை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. ஆள் மொத்தமா இருக்கான்ல. ஏண்டி துளசி, அப்படின்னா இன்னைக்கு ஆபீசர் வரலன்னு சொல்றேன். ஆமாண்டி, எங்க இஷ்டம் போல இன்னைக்கு விறகு வெட்டிட்டு வந்தோம். ஆமா, நீ ஏண்டி வரல? நானா? நான் வந்திருந்தா அந்த ஆபீசரும் வந்திருப்பாரு. என்ன, நீ வந்தா அந்த ஆபீசரும் வருவாரா? நான் யார் தெரியுமில்ல? அந்த ஆபீசருக்கு ஆபீசர். நம்ம வர சொன்னா வரணும், வேணானா வரக்கூடாது. அல அல, உன் இஷ்டத்தை போல அல. அளக்குறேனா? ஏய்,
நாளைக்கே வர சொல்றேன் பாக்கறியா? என்னத்துக்குமா வராமே இருக்க சொல்லு பார்க்கலாம். என்ன பந்தயம்? எவ்வளவு வேணாலும் சரி. நான் ஜெயிச்சா நீ எங்க அண்ணனை கட்டிக்கணும். ஜெயிக்கலன்னா எங்க அண்ணன் உன்னை கட்டிக்குவாரு. ஆபீசர நீ வான்னா வரணும், வேணான்னா வரக்கூடாதா? போச்சா? இல்லடா இல்லடா, ஏதோ விளையாட்டா. உணர்றாங்க நினைச்சேன். இப்போ காதார கேட்டேன். அவன் எதிரின்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும், 4 பேர் மத்தியில என்ன அவமானப்படுத்தினாங்கிறது புரிஞ்சிருந்தும், இது மாதிரி நடக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நெஞ்சு துணிச்சல். இனி நீயும் அவனுக்கு ஒன்னா இருந்ததாகவோ பேசுறதாகவோ நான் கேள்விப்பட்டேன். காளி முரடனா இருந்தாலும் முட்டாள் அல்ல. எந்த தமையனும் தன் தங்கையை நல்ல இடத்துல கொடுக்கணும் தானே என்னமா? இதுல ஒரு தப்பும் இல்லை. நான் அதுக்காக சொல்லலைங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். இது விஷயமா காளியை நானே நேர்ல சந்திச்சு பேச போறேன்.